எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வந்து யூசர்ட்டேருந்து எப்படி ரன் டைமில் இன்புட் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜாவா ப்ரோக்ராமில் எப்படி நம்ம ரன் டைமில் கன்சோலில் யூசரை இன்புட் என்ட்ரு பண்ண வச்சு அதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் வந்து யூசர் இன்புட் வாங்குறதுக்காக ஸ்கேனர் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து ஜாவா டெவலப்பர்ஸ் ப்ரீடிஃபைண்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, அது எப்படி நம்மளுடைய ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணலாம், அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கணும்னா உங்களோட ஜாவா ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு லைனாக இருக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இம்போர்ட் ஸ்பேஸ் java.util.scanner. ஸோ இந்த லைனுக்கான அர்த்தம் என்னென்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய லோக்கல் சிஸ்டமில் நம்மளுடைய லேப்டாப்பில் ஒரு டிரைவ் இருக்கும், சி டிரைவ், டி டிரைவ், அது மாதிரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டி டிரைவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ஜாவா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போனால் நான் இன்னொரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், யுட்டில்னு. ஸோ அந்த யுட்டில்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நான் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போனால் நம்பர் ஆஃப் கிளாஸஸ், நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸ்கேனர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ஸ்டாக்கு, அரே லிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா கிளாஸ் வந்து ஜாவா டெவலப்பர்ஸ் ப்ரீடிஃபைண்டாக அதில் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணணும். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஜாவாக்குள்ளே அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போனோம், தென் யுட்டில் ஃபோல்டருக்குள்ளே போனோம், தென் ஸ்கேனர் கிளாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். இம்போர்ட் ஸ்பேஸ் ஜாவான்றது சூப்பர் பேக்கேஜ் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஃபோல்டர் அதான் சூப்பர் பேக்கேஜ். யுட்டில்ன்றது செகண்ட் ஃபோல்டர், அதாவது சப் பேக்கேஜ். ஓகேவா? ஸோ ஜாவான்ற பேக்கேஜுக்குள்ளே யுட்டில்ன்ற பேக்கேஜுக்குள்ளே இருக்க ஸ்கேனர் அதான் இம்போர்ட் ஸ்பேஸ் java.util.scanner. ஸ்கேனர்ன்றது ப்ரீடிஃபைண்டால்னா இன்பில்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நான் இம்போர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அங்கே இருக்க ஸ்கேனர் கிளாஸை என்னோடய ப்ரோக்ராமில் எத்தனை வந்து நான் வச்சுட்டேன். இப்போது இது வந்து ஒரு கிளாஸ்ன்னு நான் சொன்னேன். ஸோ கிளாஸ்னாலே கண்டிப்பாக நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ் நேம் ஸ்பேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கீவேர்டு திருப்பி கிளாஸ் நேம் ஆஃப் system.in. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை பற்றி பாதர் பண்ணிக்காங்க. ஸோ இது என்னவாக இருக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கும்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வரப்போ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும், தென் வந்து இந்த லைன் எழுதணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன இன்புட் வாங்கணுமோ அதுக்கான ரெஸ்பெக்டிவ் லைன் எழுதணும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண அப்புறம் ஸ்கேனர் ஸ்பேஸ் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் நேம், இல்லை ஏபிசி என்ன வேணாலும் கொடுக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சு தான் நம்மளுடைய மெத்தடை கால் பண்ணுவோம். new scanner of system.in வந்து யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த லைன் முடிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு வேல்யூ வந்து இன்புட் வாங்கி காட்டுறேன். எப்படின்னா இன்டீஜர் வேல்யூ நான் வாங்க போகிறேன். ஸோ டேட்டா டைப்னு கொடுத்துருக்கேன். ஏன்ற ஒரு வேரியபிளில் நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் நேம் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இந்த ஸ்கேனர் கிளாஸ்க்குள்ளே ஜாவா டெவலப்பர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்ட்டு, நெக்ஸ்ட் டபுள், அது மாதிரி எல்லா டேட்டா டைப்புக்கும் ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மெத்தட் நம்ம கால் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ sc.nextIntOf அப்படின்னு கால் பண்ணால் நம்ம என்ட்ரு பண்ணுற வேல்யூ, இப்போ நான் 10ன்னு என்ட்ரு பண்ணேன்னா அந்த 10ன்ற வேல்யூ ஏல வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமில் வந்து நான் வந்து எல்லா யூசர் இன்புட்டும் வாங்கி காட்டுறேன், எல்லா டேட்டா டைப் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டெமோன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ யூசர்ட்டேருந்து நம்ம இன்புட் வாங்கணுன்றதுனால இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டே இருக்கணும். ஸோ இம்போர்ட் ஸ்பேஸ் java.util.scanner. ஓகேவா? ஸோ இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் நான் வந்து போன ஸ்லைடில் காமிச்சேன். ஸோ இந்த java.util.scannerன்ற கிளாஸை நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ கிளாஸ் டெமோன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், new scanner of system.in அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்னென்ன வேல்யூலாம் யூசர்ட்டேருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூக்கு எல்லாத்துக்கும் ஒரு டேட்டா டைப் போட்டு ஒரு வேரியபிள் நேம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இன்டீஜர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் நேம் டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பர்ஸ் டிஃபைன் பண்ண எல்லா ப்ரீடிஃபைன்டு கிளாஸோட ஃபஸ்ட்டு நேம் எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். இப்போ இது ஸ்கேனர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸ், அப்போ அந்த எஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். அதே மாதிரி ப்ரீடிஃபைன்டு மெத்தட் எல்லாமே சப்சிக்வெண்ட் வேர்டு வந்து கேபிட்டலில் இருக்கும். சப்சிக்வெண்ட்னா இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா, நெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் இன்ட் அப்படின்னு இருக்கா, ஸோ அந்த ஐ வந்து கேபிட்டலில் இருக்கும். நெக்ஸ்ட் டபுள், அப்போ டி வந்து கேபிட்டலில் இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளோட், எஃப் வந்து கேபிட்டலில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அவங்களுடைய ஒரு சிஸ்டமேட்டிக் மே ஆஃப் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவா டெவலப்பர்ஸ் வந்து இப்படி தான் அதை டெவலப் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம யூஸ் தான் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஸ்கேனரோடைய எஸ் வந்து கேபிட்டல், அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட் ஐ வந்து கேபிட்டல். ஓகேவா? நீங்கள் இன்டீஜர் வேல்யூ யூசர்ட்டேருந்து வாங்கணும்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப்னு வாங்கிக்கோங்க. டபுள்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் நெக்ஸ்ட் டபுள் ஆஃப் அப்படின்னு வாங்கிக்கோங்க. ஃப்ளோட்னா நெக்ஸ்ட் ஃப்ளோட் ஆஃப், பூலியன்னா நெக்ஸ்ட் பூலியன் ஆஃப். ஸோ கேரக்டருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் மட்டும் சேஞ்ச் ஆகும். என்னன்னா இப்போ கேரக்டராக இருந்துச்சுன்னா
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரக்டராக இருந்துச்சுன்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் போட்டால் போதும். இந்த கேரட் ஜீரோன்றது என்னன்னு சொல்கிறேன். ஸோ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் கேர்னு ஒன்று கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து டெர்மினல் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கம்பைலர் நீங்கள் என்டர் பண்ணுற கேரக்டருக்காக. நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் என்டர் பண்ணிங்கனாலும் அது எடுத்துக்கும் நெக்ஸ்ட் ஆஃப். அப்படி இல்லை ஸ்பேஸ் விடாமல் வேறு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் எடுத்துக்கும். ஸோ எப்போ நீங்கள் ஒரு ஸ்பேஸை வந்து இங்கே விடுறீங்களோ அப்போ தான் அந்த நெக்ஸ்ட் ஆஃப் வந்து டெர்மினேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த நெக்ஸ்ட் ஆஃபோட பர்பஸ், நெக்ஸ்ட் ஆஃபோட பிஹேவியர் என்ன, நீங்கள் எத்தனை கேரக்டரு ஸ்பேஸ் விடாமல் என்ட்ரு பண்ணாலும் அது எடுத்துக்கும். ஸோ அப்படி யூசர் என்ட்ரு பண்ணாலும் ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்றதுனால டாட் கேர் அட் ஜீரோ அப்படின்ற இந்த கேரட் ஜீரோன்றதும் ஒரு ப்ரீ டிஃபைன்டு மெத்தட் தான். ஸோ கேரட் ஜீரோனா என்ன, இந்த 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை அந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்போ சி மட்டும்தான் எனக்கு வந்து இந்த சிஹெச்சில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கும் கண்டிப்பாக எஸ்சி டாட் நெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு வாங்கலாம். அப்போ நெக்ஸ்ட் ஆஃப்னா ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டுன்னு கொடுக்குறேன்னா ஹலோ மட்டும்தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஆஃப்னு கொடுத்தானா ஸ்பேஸ் வந்தோடனே என்ன ஆகும், டெர்மினேட் ஆயிரும். ஸோ அப்படி ஸ்பேஸ் விட்டாலும் டெர்மினேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நெக்ஸ்ட் லைன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் வந்து நம்ம எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் ஆஃப் அப்படின்னு வாங்குவோம். எஸ்சி டாட் நெக்ஸ்ட் ஆஃப்னு கொடுத்தாலும் வரும், ஆனால் ஸ்பேஸோட டெர்மினேட் ஆயிரும். ஸோ ஸ்பேஸோட எடுத்துக்கணும்னா நெக்ஸ்ட் லைன் தான் தரணும். ஸோ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் ஆஃப்னு கொடுக்கணும் கேருக்கு, அதில் வந்து கேரட் ஜீரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் 2-3 கேரக்டர் என்டர் பண்ணாலும் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு லைனில் வந்து இன்டீஜர் வேல்யூ யூசர்ட்டேருந்து வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா யூசர்ட்டேருந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து யூசரை வந்து ரெண்டு இன்புட் தர சொல்கிறேன். ஃபஸ்ட் இன்புட் வந்து இன்டீஜர் வேல்யூ, ரெண்டாவது இன்புட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட் லைன் வந்து கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணுது a = sc டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப் அப்படின்னு. ஸோ அப்போ ஏன்ற வேரியபிளில் இந்த 10 அப்படின்னு யூசர் என்டர் பண்ண வேல்யூ ஸ்டோர் ஆயிடுச்சு. கரெக்டாக? தென் வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள், இந்த லைனை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் str அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். str = இப்போ ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு யூசர் என்டர் பண்ண போகிற ஸ்ட்ரிங்குக்காக. ஸோ இப்போ என்ன பண்ணுவான், யூசர் வந்து ஹலோ அப்படின்னு என்டர் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த எஸ்டிஆருக்குள்ள ஹலோன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகாது. சப்போஸ் நான் இந்த லைன் வந்து எழுதலை அப்படின்னா, இந்த லைன் நான் எழுதலைன்னா இந்த எஸ்டிஆர் என்ற வேரியபிளுக்குள்ளே ஹலோன்னு ஸ்டோர் ஆகாது. என்ன ஸ்டோர் ஆகும்னா, ஸோ எப்போல்லாம் நம்ம ஒரு இன்டீஜர் வேல்யூ இல்லை டபுள் வேல்யூ எழுதிட்டு ஸ்ட்ரிங் வேல்யூவோட யூசர் இன்புட் வாங்குகிறோமோ அப்போல்லாம் என்ன ஆகுனா, இப்போ நான் இங்கே 10 அப்படின்ற வேல்யூ என்டர் பண்ணிட்டேன். இங்கே என்டர் பண்ணிவிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ அப்போ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறப்போ ஒரு நியூ லைன் ஜென்ரேட் ஆகும். அப்போது நெக்ஸ்ட் லைன் வந்து ஜென்ரேட் ஆகுமா, அந்த /n அப்படின்ற ஒரு நியூ லைன் கேரக்டர் வந்து ஜென்ரேட் ஆகுமா? ஸோ அந்த நியூ லைன் கேரக்டர் என்ன ஆகுனா இந்த எஸ்டிஆர் வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த நியூ லைன் செகண்ட் லைன் இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த லைன் வந்து இந்த எஸ்டிஆருக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். அப்போ நான் இந்த ஹலோ வந்து எனக்கு வந்து வரவே வராது கர்சரே. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கேனர் நேம் ஆப்ஜெக்ட் நேம் டாட் நெக்ஸ்ட் லைன் ஆஃப் அப்படின்னு தரணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கரெக்டாக எஸ்டிஆருக்குள்ளே ஹலோன்னு வந்துடும். எப்படின்னா இப்போ a = 10ன்னு கொடுத்துட்டு நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணுறப்போ இந்த நியூ லைன் கேரக்டர் வந்து இது கன்சியூம் பண்ணிக்கும் sc டாட் நெக்ஸ்ட் லைன் ஆஃப். அப்போ இந்த sc டாட் நெக்ஸ்ட் லைன் ஆஃப் வந்து இந்த நியூ லைன் கேரக்டர் நம்ம என்டர் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு ஹலோ நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்குற ஹலோ வந்து இந்த எஸ்டிஆர் அப்படின்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் ஒரு இன்டீஜர் வேல்யூ வாங்கிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து யூசர்ட்டேருந்து வாங்குறீங்களோ அப்போல்லாம் மறக்காமல் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நேம் டாட் நெக்ஸ்ட் லைன் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் எரர் வராது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண நீங்கள் கொடுத்த இன்புட் வந்து அப்படியே அவுட்புட்டில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து யூசர்ட்டேருந்து எப்படி இன்புட் வாங்கணும், ஸ்கேனர் கிளாஸ்னால் என்ன, அதோட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட டெஃபினிஷன், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நெக்ஸ்ட் வீடியோவும் வரும். தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.